இருக்கும் கத்தியோட ஆடியோ லான்ச்சுக்கு? 4 பாட்டு முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 இருக்குது. 2 இன்னும் பண்ணணும். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த ஆல்பமில் வந்து எனக்கு ஒரு அடுத்த லீப் அந்த ஆல்பம் கண்டிப்பாக நானே ஒத்துக்கணும். அது எனக்கு ஒரு இது வரைக்கும் இருந்தது வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்டார்ட் வந்து யாருக்குமே இருந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா அடுத்த லெவல் போகணும். அதுக்கு அமைஞ்சது இந்த ஒரு படம். அண்ட் அதுக்கு முருகதாஸ் சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு எங்கே போனாலுமே அதான் அடுத்த ஆல்பம்னால அது எல்லாருமே அதான் கேட்குறாங்க, கத்தி கத்தி அப்படின்னு. அவர் வந்து எப்படின்னா நிறையா பேச மாட்டார் ஆக்சுவலாக. ஸோ நானும் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாருமே சாங் கேட்குறோம், எல்லாருமே ஒரே எக்ஸ்பிரஷனில் இருக்கும். ஸோ நான் அவர் எதாவது சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறேன், நான் எதாவது சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. முருகதாசருக்கு ஒன்றுமே புரியல, பின்னாடி உட்காந்துருக்காரு இப்படி. ஸோ வந்து இல்லை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குற இதுதான். முருகதாஸ் சார்லாம் வந்து எனக்கு அப்படிலாம் டேரக்டர் அமையாது இவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா அவர் வந்து எப்படி இருப்பார்னா உங்களுக்கு ஓகே ஆனி சாங் அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு நம்ம மேலே. அதை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோன்னே தெரில. ஏன்னா அவர் மான் கராத்தேலாம் எனக்கு மான் கராத்தே விட ஒரு பெட்டராக ஒன்று கொடுத்துரு அந்த ஆடியோ லான்ச்லேயே வந்து அவர் அதான் சொன்னார். அப்படி ஒரு டேரக்டர். அண்ட் விஜய் சார் அண்ட் அவரோட டான்ஸ் சார் அந்த சாங்கில் ஒன்று இருக்குது, அது மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அது செமையாக வந்திருக்கு. அண்டு எஸ்பெஷலி இப்போ 3rd சாங் அப்புறம் கேட்டு ஃபோன் பண்ணார், நான் பயங்கரமாக இருக்குண்ணா அப்படின்னு ஃபோன் பண்ணார். ஸோ ரொம்ப நல்ல டீம் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ விஜய் சார் வர சூப்பராக இதில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ கத்திக்கு தான் நெக்ஸ்ட்டு நானும் வெயிட்டிங். ஹாய்.